சேலத்தில் 3050 பட்டு விவசாயிகளுக்கு 36,48,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் பட்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 3050 பட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் 36.48 கோடி மதிப்பிலான நவீன பட்டுப்புழு வளர்ச்சி தளவாடங்கள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 146 கோடி பட்டு வளர்ச்சித் துறைக்கு முதலமைச்சர் நிதி வழங்கியிருப்பதாக கூறினார். மேலும் இதன் மூலம் 25,405 ஏக்கர் நிலப்பரப்பில் 16,000 விவசாயிகள் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 54,000 ரூபாய் மல்பரி தோட்டம் அமைக்க, அதேபோல பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைப்பதற்காக 2,92,000 ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு, அதேபோல பட்டு வளர்ப்பு தளவாடங்கள் வழங்குவதற்கு ஒரு ஏக்கருக்கு ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக 45,000 ரூபாய் வழங்குகிற அந்த பணியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பள்ளிப்பாளையத்தில் விபத்தில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிப்பாளையத்திலிருந்து சங்ககிரி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போதே மயங்கி சாலையில் விழுந்துள்ளார். சுமார் 20 அடி தூரம் சாலையில் இழுத்து செல்லப்பட்டவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வைரலாகி வரும் நிலையில் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயங்கொண்டத்தில் வாத்துகளை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆந்திராவிலிருந்து கும்பகோணம் நீடாமங்கலம் பகுதிக்கு மேய்ச்சலுக்காக வாத்துகளை ஏற்றிக் கொண்டு வந்த சரக்கு வாகனம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் விருத்தாசலம் சாலையில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. சாலையின் குறுக்கே வந்த நாயால் விபத்து நேர்ந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் பயணித்த வாத்து உரிமையாளரின் மனைவி ஜானகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 100க்கும் மேற்பட்ட வாத்துகள் விபத்தில் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து வாகனத்தை ஓட்டி சென்ற சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சுழி அருகே சேதுபுரம் பகுதியில் கண்மாய் வரத்து கால்வாய்கள் தூர்வாரி புனரமைக்கும் பணிகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மற்றும் காரியாபட்டி தாலுகாவிற்குட்பட்ட ஆணைக்குளம், மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் வரத்து கால்வாய்களில் ரூபாய் 9,50,00,000 மதிப்பீட்டில் 8.3 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரி புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு கொடியசைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, வரத்து கால்வாய்கள் தூர்வாரும் பணியோடு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளையும் செய்ய உள்ளதாக அறிவித்தார். அருப்புக்கோட்டையில் முடிவடைந்த சாலை பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்து சிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புளியம்பட்டியிலிருந்து ராமசாமிபுரம் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையில் அந்த சாலையின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய சாலையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததோடு வாகன போக்குவரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், அருப்புக்கோட்டையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் வரும் 9ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாகவும் இதனை அமைச்சர் KN நேரு திறந்து வைக்க உள்ளதாகவும் அறிவித்தார். குளித்தலை அருகே திமுக MLA பழனியாண்டிக்கு சொந்தமான கல்குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ஐயர்மலை சிவாயம் பகுதியில் ஸ்ரீரங்கம் திமுக MLA பழனியாண்டிக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. அங்கு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் வழக்கறிஞர் என 5 பேர் செய்தி சேகரிக்க சென்றுள்ளனர். அப்போது குவாரியிலிருந்து கிளம்பி வந்த கும்பல் அவர்களை தாக்கி 2 கேமரா, ட்ரோன், செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறித்து உடைத்ததுடன் 5 பேரையும் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருந்து வந்ததை அடுத்து கரூர் SP-யிடம் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 5 பேரையும் மீட்டனர். இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் திருமலைராஜன், உதவியாளர் ராஜமாணிக்கம் ஆகிய இருவர் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரிடம் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்திய பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
இந்த எம்எல்ஏ கோரி விஷயமா கேஸ் நடத்திருந்தோம். சரி. அது வந்து ஒரு பேட்டி கொடுத்தா எங்க கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க போயிட்டு திருப்பி வரும்போது எம்எல்ஏ தலைமையில 10 பேர் வந்து அடிச்சு தலையை அடிச்சிட்டாங்க. தம்பியால தலையில அடிச்சு 7 தையல் போட்டு. அட்வொகேட் முஸ்லி திருமலை ராஜா அட்வொகேட் முஸ்லி. அந்த தாக்கப்பட்ட வேற யாரும் தாக்கப்பட்டாங்க? அந்த என் கூட வந்த அந்த பத்திரிகையாளர் கதிரவனும் இன்னொரு கேமராமேன் அவரும். அந்த கேமரா லைட் பேக்லாம் அங்கேயும் சாதாரண உடச்சுதான் சொல்றாங்க. ஆமா, கேமரா உடைச்சாங்க. கேமராவுடைய உடைச்சு அந்த இது அந்த ராடு வச்சு அடிச்சாங்க. கேமரா வச்சுக்கிற அந்த ராடு வச்சு அடிச்சாங்க. உங்க உதவியாளர் தாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஏன் சார்? உங்க உதவியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அவரு தாக்கப்பட்டிருக்காரு. அவர் இங்க இருக்காங்க. அவங்க அதுக்கு அட்மிட் பண்ணி பண்ணிக்கிறேன். கதிரவன் ஒரு அவர் இங்க இருக்காரு தெரியல. நான் நேரம் இங்க வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. சங்கராபுரம் அருகே வயதான மூதாட்டிகள் பயன்படுத்தி வந்த நிலத்தை தனக்கு சொந்தம் என தனிநபர் ஒருவர் அடியாட்களுடன் சென்று வயதான மூதாட்டியின் வீடுகளை அடித்து உடைக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழ்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ரங்கநாதன். இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் மாசிலாமணி என்பவருக்கும் நீண்ட நாட்களாக வீட்டுமனை சம்பந்தமாக இடத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரங்கநாதன் அவருக்கு சொந்தமான இடத்தில் கழிவறை கட்டி ரங்கநாதன் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த நிலையில் மாசிலாமணி கழிவறை கட்டியுள்ள இடம் தனக்கே சொந்தமென கூறி அடியாட்களுடன் வந்து ரங்கநாதனுக்கு சொந்தமான கழிவறை மற்றும் அவரது வீடுகளை அடித்து உடைத்து நொறுக்கியுள்ளனர். மேலும் ரங்கநாதன் மற்றும் அவரது மனைவியை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ரங்கநாதன் மற்றும் அவரது மனைவி இந்திரா ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்தங்கரை அருகே பெண் மர்மமான முறையில் இறந்தது குறித்து அவரது கணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சென்னப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவரின் முதல் மனைவி இறந்த நிலையில் இரண்டாவதாக ராணி என்பவரை திருமணம் செய்து கொண்டு தனியாக வசித்து வந்துள்ளார். குப்புசாமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்து வந்த நிலையில் ராணி கட்டுமான பணி மற்றும் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று வந்துள்ளார். இதில் இருவருக்கும் குடிப்பழக்கம் உள்ள நிலையில் வியாழக்கிழமை இரவு அன்று இருவரும் மது அருந்திவிட்டு வீட்டில் உறங்க சென்றுள்ளனர். பின்னர் காலையில் குப்புசாமி எழுந்தபோது ராணி இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ராணி இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கருத்து கணிப்பு சதவீதம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்து என அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான வையாபுரி பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ராயபுரம் பகுதியில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான வையாபுரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் செங்கோட்டையன் 40% வாக்கு தங்களுக்கு கிடைக்கும் என தெரிவித்தது குறித்த கேள்விக்கு யாருக்கு எத்தனை சதவீதம் என யாரும் கணிக்க முடியாது என்றார். மேலும் கருத்து கணிப்பு சதவீதம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்து என தெரிவித்தார். யாரும் இத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு அத்தனை பெர்சன்டேஜ் இவங்களுக்கு யாரும் யாரையும் கணிக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட போறது ஜனங்க. அதனால அவங்க தான் முடிவு பண்ணணும் யாரு ஜெயிக்கணும், யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத. அது நான் கூட இப்ப நான் சொல்லும் போது 200 தொகுதியில எல்லாருமே 200 தொகுதி அது அவங்களுடைய உரிமை. அவங்க சொல்றாங்க அந்த பெர்சன்டேஜ் மட்டும் யாரும் கணிக்க முடியாது. அது எலெக்ஷன்ல ஓட்டு பவுலிங் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சுதான் அதுவே எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, இவ்வளவு பேர் இத்தனை சதவீதம் ஓட்டு போட்டுருக்காங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம குத்து மதிப்பா ஒரு 10 பேரை கட்டினீங்கன்னா தெரு தெருவா சந்து சந்தா போய் கட்டமா இல்லையே. ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில ஹோட்டல்ல எடுத்துட்டு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்றது தவறு. அதனால அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நடிகர் விஜயை அரசியல்வாதியாக பார்க்கவில்லை, தன்னுடைய தம்பியாக பார்க்கிறேன் என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு பேட்டியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட ACS நகரில் உள்ள ACS பல்கலைக்கழகம் சார்பில் இன்று 30வது ஆண்டு விழா கல்லூரி முதல்வர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ACS கல்லூரி நிறுவனர் AC சண்முகம், நடிகையும் பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு,
நடிகர் விஜயால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பில்லை என்றும், விஜயை அரசியல்வாதியாக பார்க்கவில்லை, என்னுடைய தம்பியாகத்தான் பார்க்கிறேன் என்றும் பதிலளித்தார். மேலும் விஜய் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் என தெரிவித்தார். தம்பிக்கு நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்கேன். விஜய் வந்து நான் அரசியல்வாதியாக பார்க்கல, என்னோட தம்பி, என்னைக்குமே அவர் என்னோட தம்பி இருப்பாரு. எங்க இருந்தாலும் வாழ்க்கை, எதிர்க்கட்சி இருந்தாலும் வேற இடத்துல இருந்தாலும் வாழ்க்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.